சடங்குகளுக்கும் சில காலங்கள் இருக்கு. அப்ப இது மாதிரி செஞ்சா முடி திருத்துறவங்க இது மாதிரி செய்யணும், தாலிக்கு ஒரு கோர்த்து கட்டுறவங்க இந்த காலத்துல கட்டணும்னு சொல்லி இது வந்து என்னன்னா பொதுவா இந்த இடத்துல பண்ணா எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப மாம்பழம் எப்ப வாங்கணும் அப்படின்னா சீசன் வரும்போது கடையில போய் வாங்கினா ஈஸியா கிடைக்கும். சீசன் இல்லாதப்ப நான் போய் கடையா தேடி என் கஷ்டப்படுறேன். அப்ப இந்த கோடி உடுத்துறதுக்கு, அருணா கேருக்கு ஒருக்கிறதுக்கு, சட்டை போடுறதுக்கு, எழுதுறதுக்கு, இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தந்த காலங்களில் இந்தந்த அப்ப வீடு கட்டணும். வீடு எப்ப ஆரம்பிக்கிறதுனா அப்ப வீடு ஆரம்பிக்கிறதுக்கு உங்க ஜாதகத்தை ஒருத்தர் ஜோசிக்காரர் பாக்குறாரு. உங்களுக்கு இந்த இத்தனாம் அதிபதி கெட்டு போயிருக்கு, அத்தனாம் அதிபதி அந்த சாரம் வாங்கியிருக்கு, அந்த சாரநாதன் போய் இத்தனாவது இதுல இருந்து திசை நடத்துறாரு, ஐயோ போச்சு சொன்னால வீடு கட்ட முடியாது, வீடு ஆரம்பிக்காதுன்னு சொல்றாரு. இது மாதிரி சொல்லி ஒருத்தனை ரொம்ப டீக்ரேட் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னா வாஸ்து நாள்னு ஒண்ணு வச்சிடறாங்க. உன் ஜாதகம் எப்படி இருந்தாலும், அன்னைக்கு முகூர்த்தம் இருந்தாலும் இல்லாட்டினாலும், அன்னைக்கு எல்லாமே விசனாளிகையா இருந்தாலும், அன்னைக்கு எல்லாம் மரண யோகமா இருந்தாலும் வாஸ்து பண்ணலாம். அப்ப மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா? இது மாதிரி பொதுவான காரியங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. அது தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இல்லை. நம்ம வாழ்க்கை நீங்க என்ன சிஸ்டத்துக்குள்ள போனாலும் உங்க வாழ்க்கை ஒருத்தன் வாஸ்துப்படி வீடு கட்டுறான், சரிங்களா? வாஸ்துப்படி வீடு கட்டுறவனுக்கு வீடு விற்கணும்ன்றது விதி. என்ன ஆகும்? வித்துரும் இல்லைங்களா? இவன் கொஞ்ச நாள் இருப்பான், பிரச்சனையை வெளியேற்றி வீடை வித்து விட்டுரும். அப்ப நான் வாஸ்துல தான் கட்டினேன் அப்படின்னு சொன்னா இவர் என்ன அர்த்தம்னா அப்ப ஏதோ ஒரு புரியாதவன் அர்த்தம் ஜோசியத்தை அப்படின்ற மாதிரி. அப்போ தனி மனித ஜாதகம் என்பது அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்.